நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூ சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க் மூலியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்து வந்திருக்கு. இதுல வந்து கிளர்க்கு, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பதவி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா ஒரு ரெண்டு விதமான பதவிகளுக்கு வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்றாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பேசிக்கா 18 வயசுல இருந்து 42 வயசுக்குள்ள வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுல கிளர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவிக்கு வந்து நீங்க 12th வந்து குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா 12க்கு ஈக்குவலண்டான டிப்ளமோவோ இல்லை அதுக்கு மேலே ஏதோ ஒரு டிகிரியோ முடிச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மணிக்கு இன்னொரு ஒரு பதவிகள் சொன்னால அந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அது வந்து எந்த டிகிரியாக இருந்தாலுமே பரவாயில்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன். ஓகே, ஸோ இந்த ஒரு வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி விண்ணப்பிக்க போகிறீங்க, இதுக்கான அதர் அஃபிஷியல் டீல்ஸ்லாம் வந்து என்னென்ன அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லுறேன். இதுக்கான ஜாப் லொகேஷன் இன்க்ளூடிங் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். டச் பண்ணி டேரெக்டாக நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே வாங்க. அதில் இருந்து எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றதுமே சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தியன் பேங்க் கிளர்க் வேலைவாய்ப்புகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க் நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பதவிகள் கிளர்க் ப்ளஸ் அது போக இன்னொரு வித பதவிகளுக்கு கேட்குறாங்க. இந்த ஒரு பதவிகளுக்கு 12th டிகிரியோ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று வந்து கிளர்க்கு, இன்னொன்று வந்து ஆஃபீஸர் ஜேஎம்ஜி ஸ்கேல் 1 அப்படின்ற ஒரு கேட்டகிரியில் ரிக்யூர் வந்து பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா சம்மந்தமாக இன்கேஸ் நான் ஸ்போர்ட்ஸில் வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சிருக்கேன் அப்படின்றவங்க இருக்காங்களே, அவங்களும் இந்த ஒரு ஜாபுக்கு தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதிலே வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான ஜாப் லொக்கேஷன் அப்படின்றது தமிழ்நாட்டில் சென்னை அப்படின்றது வந்து இருக்கு. இது வந்து ஒரு பேங்க் ஜாப் தான், இந்தியன் பேங்க் மூலயமா தரக்கூடிய ஒரு வேலைவாய்ப்புகள் தான். அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 24 வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லா பேருமே இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 ஸ்போர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவுமே நான் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்றமே வந்து சொல்கிறேன். அந்த 4 விதமான ஸ்போர்ட்ஸில் ஒருவேளை நான் வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து வச்சிருக்கேன், அதாவது வந்து டிஸ்ட்ரிக்ஸ் லெவல்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஜோனல் லெவல்லையோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு உங்களுக்கான மெரிட் லிஸ்ட்லையும் உங்களுக்கு வந்து ரெக்யூர் வந்து பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ஹெவியாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து வச்சுக்கோமே, இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் லிங்க் வந்து நான் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான டேரக்ட் அஃபிஷியல் கரியர் பேஜ் இருக்குது, அப்ளை பண்ணக்கூடிய டேரக்ட் பேஜ் வந்துருக்கு, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுமே தனியாக வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3 லிங்க்குமே இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை பொறுத்து நீங்கள் வந்து தாராளமாக அதை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓப்பனும் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் கிடைக்கக்கூடிய சேலரி அப்படின்றது எவ்வளோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷனில் இந்தியன் பேங்க் கவர்மெண்ட் சைடில் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஷோ வந்து பண்ணுறோம். இந்த ஆஃபீஸர் ஜேஎம்ஜி ஸ்கேல் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கு உங்களுக்கு 48,480 வந்து ஓப்பனிங் சம்பளம், அதில் இருந்து 85K வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வந்து இருக்குது அப்படின்றையும் சொல்லியிருக்காங்க. கிளர்க்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,050 ரூபாயிலிருந்து 64,480 ரூபா வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக அடிஷ்னலாக இது வந்து ஒரு பேசிக் பே தான். இது போக செலக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு வந்து டியரன்ஸ் அலவுன்ஸ், ஹோம் ரெண்ட் அலவுன்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட், பென்ஷன் பெனிஃபிட், அதர் அதர் பர்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேங்க் ரூல் படி என்னென்ன அதுக்குள்ளே வந்து ஒரு பேக்கேஜ் அடங்கியிருக்கோ அதுவுமே வந்து சம்பளம் தாண்டி உங்களுக்கு வந்து தரப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 48 ரூபா சம்பளம் அப்படின்னா அதை தாண்டி அலோன்ஸ் அப்படின்றதே உங்களுக்கு வந்து ஒரு 6 ரூபாயிலிருந்து 4 ரூபாக்குள்ளே, அதாவது உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கிடைக்கக்கூடிய இடத்த பொறுத்து உங்களுக்கு வந்து இருக்கும். சென்னை தான், பட் சென்னைக்குள்ளேயே வந்து நிறைய இடங்கள் உங்களுக்கு கிடைக்கும்ல, அதில் எந்த இடம் பொறுத்து உங்களுக்கான அலோன்ஸ் மட்டும் ஏறும் இறங்குமே தவிர்த்து சேலரி எல்லாமே வந்து எல்லா பேருக்குமே சேமாக தான் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, மினிமம் குவாலிஃபிகேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளர்க்கு வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் 12th இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டான டிகிரியோ டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இதை பொறுத்த வரைக்கும் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் 12th வந்து முடிச்சிருக்கணும், ரொம்ப ரொம்ப முடிச்சிருக்கணும், அதை டிஸ்கண்டினியூ வந்து பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிக்கு செகண்டாக பார்க்கக்கூடிய ஆஃபீஸர் ஜேஎம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும், அது வந்து என்ன டிகிரியாக வேணால் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, ஸ்போர்ட்ஸ் கோட்டா படி அதில் இருக்கக்கூடியபடி அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டு, ஜூனியர், சீனியர், நேஷனல் சாம்பியனு, நேஷனல் கேம்ஸு, டிஸ்ட்ரிக்ட் டீம்ஸு, அதுக்கப்புறம் ஜோனல் டீம்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, இதிலலாம் நீங்கள்
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடி வேலிடான சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா படி அப்ளை பண்ணக்கூடியவங்களுக்கும் நிறையா சான்சஸ் வந்து இதில் வந்து தரப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஜென்ரலான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கே 18லேருந்து 42 வயசு வரைக்கும் இருக்குது. ப்ளஸ் அது போக வந்து கம்யூனிட்டி வைஸுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் ₹175 உங்களுக்கான விண்ணப்ப கட்டணமாகவும், அதர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓபிசி ஓசி இதுக்குள்ள இடபிள்யூஎஸ் இந்த கேண்டிடேட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹1000 வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்ப கட்டணத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாவோ ஜிபே ஃபோன்பே எப்படி வேணாலுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அவங்களோட சைட்லேயே நீங்கள் வந்து டேரெக்டாக கொடுக்கக்கூடிய விண்ணப்ப கட்டணம் பண்ணக்கூடிய ஒரு பணம் தான். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு கொடுக்கக்கூடிய பணம், அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இருக்கக்கூடிய உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. 24 தான் வந்து கடைசி தேதி, அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணியிருக்கணும். ஓகே, எப்படி அப்ளை பண்ணணும் கேட்பீங்களா? நான் அதையுமே வந்து சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நோட்டீஸ்லையுமே அது எந்த 4 ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு நோட்டீஸ் லிங்க்கை வந்து கிளிக் வந்து பண்ணுறேன். தெரியுது பார்த்தீங்களா? கிளிக்கர்ட்டு இதை தொடுங்க. ஓகே, நீங்கள் கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி வந்துட்டு பேஜ் வந்து வரும். இதில் வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் இருக்குதா, இதை வந்து டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணோடனே ஒரு லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 16 15 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அகைன் வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து தெரியும். ஸோ நீங்கள் அதை டச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா கிளிக்கர் அகைன்ட்டு, இதை டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து வரும். நான் எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான். ஓகே, இதிலே வந்து போட்டிருக்காங்க என்னென்ன அந்த 4 விதமான ஸ்போர்ட்ஸ் அப்படின்றத. ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்லெட்டிக்ஸில் 100 மீட்டர் 400 மீட்டர் ரன்னிங் வந்து பண்ணியிருப்பாங்கள்ல அவங்க, அதுக்கப்புறம் வந்து பேஸ்கெட் பாலில் வந்து முடிச்சிருக்கக்கூடியவங்க, செஸ்ஸில் வந்து முடிச்சிருக்கக்கூடியவங்க, வாலிபால், இந்த 4 ஸ்போர்ட்ஸில் இருந்து மட்டும்தான். ஓகேங்களா? இதில் நீங்கள் முடிச்சு நீங்கள் வந்து வேலிடான சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த வேலைகளுக்கு வந்து எலிஜிபிள். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம அங்கே பார்த்த எல்லா டீடைல்ஸுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த எக்ஸாமினேஷன் மார்க் வந்து எவ்வளோ வந்திருக்கும் கிளர்க்குக்கு, அதுக்கப்புறம் அந்த ஜேஎம்சி வேலைவாய்ப்புகளுக்கு எவ்வளோ வந்திருக்கும், எவ்வளோ மார்க்ஸ் வந்து இதில் வந்து கேட்கப்படும் அப்படின்ற கொஞ்சம் டீட்டெயில்டான சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரிக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக உங்ககிட்ட இருக்கணும். ஸ்பீடாக இருக்கட்டும், கேம் ஸ்கில்லாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள். அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்தெந்த கேட்டகிரிஸில் எந்தெந்த ஈவெண்ட்ஸ் படி அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வைப்பீங்களா அதுக்கு எவ்வளோ மார்க்லாம் வந்து கொடுக்கப்படும். ஒரு ஜோனல் லெவலுக்கு ஒரு 15 மார்க்கு, டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன்ஷிப்க்கு வந்து ஒரு 25 மார்க்கு, அது மாதிரி சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்புக்கு 30 மார்க் அப்படின்ட்டு ஒரு கேட்டகிரிஸ் வைஸுமே அப்ளை பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ மார்க் அப்படின்றது வந்து தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அப்படின்றது ஆஃபீஸர் கேட்டகிரி அப்ளை பண்ணுறாங்களே ஜேஎம்சிக்கு, அதுக்கு மட்டும்தான் இன்டர்வியூ வந்து இருக்கும். அதுக்கு 30 மார்க் தனியாக. கிளர்க்கு வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஜஸ்ட் எக்ஸாம் பண்ணுறீங்க, இந்த சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுறீங்க, அது மூலியமா உங்களுக்கு வந்து கிளரிக்கல் மெரிட் லிஸ்ட் வந்து ட்ரா பண்ணி அப்ளை வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கான டீட்டெயில். ஓகேங்களா? ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து சொல்லிட்டேன். இது வந்து நோட்டிஃபிகேஷன் தான். நீங்கள் அதே மாதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்குமே தனியாக இருக்குது. நீங்கள் அதேமே கிளிக்கர் கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய பேஜுமே வரும். ஆக்சுவலாக இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய பேஜ் வந்து இதுதாங்க. ஸோ உங்களுக்கே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இந்தியன் பேங்க் வந்து போட்டிருக்கு ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு போட்டிருக்கல. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய பேஜ் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். ஓகே, இதில் எங்கே ப்ரோ அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளிக்கர் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் தெரியுது பார்த்தீங்களா? எஸ், இந்த ஒரு பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, நீங்கள் புதுசாக விண்ணப்பிக்கக்கூடிய ஆள் தான். அப்போது இந்த ஒரு 6 விதமான விஷயங்களை தான் அப்ளை வந்து பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து கிடக்கு, டீட்டெயில்ஸ் வந்து கிடக்கு. இதுக்கப்புறம் ப்ரிவ்யூ வந்து பண்ணணும். ஓகேங்களா? இந்த 3 விஷயங்களுமே வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, அட்ரஸ் எதுவும் மிஸ்மேட்ச் ஆகலைன்ட்டு ஒரு பார்வை வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அப்லோட் அப்படின்ற செக்ஷனில் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அது போக வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ப்ரூஃபு, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து குறிப்பிட்ட கேபிஸ்குள்ளே வச்சு அப்லோட் வந்து பண்ணிருக்கணும். அண்ட் ஃபைனலாக பேமெண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் இது நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்கள். முக்கியமாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கிளிக்கர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட்டட். எந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேனிட்டரி ஃபீல்டு ரெட் கலர் ஒரு ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்களா. இப்போது இந்த கன்ஃபார்ம் நேம் அப்படின்னா ரெட் கலர் ஸ்டார் இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னா ரெட் கலர் ஸ்டார் இருக்குது. ஆனால் அதே கீழே வந்து மிடில் நேம் கிட்ட வந்து அந்த ஸ்டார் வந்து இருக்கவே இருக்காது.
எந்த இடத்துல வந்து இந்த ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த பாக்ஸை நீங்கள் வந்து கட்டாயம் ஃபில் பண்ணணும். மீதி வந்து கொடுக்காது வந்து ஃபில் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லைனா தேவை வந்து கிடையாது, கட்டாயம் வந்து கிடையாது. ஸோ அதனால் கட்டாயம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பாக்ஸை மட்டும் நீங்கள் பார்த்து கரெக்டாக ஃபில் வந்து பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் பாருங்கள், ஆல்டர்னேட் நம்பருக்கு அந்த ஸ்டார் வந்திருக்கு, அதனால் எங்கெங்கே இருக்கோ அதை மட்டும் பார்த்து நீங்கள் கரெக்டாக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய டீட்டெயில். எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்றதை தெளிவாக சொல்லிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான வீடியோஸில் வந்து பார்க்குறேன்.